இப்போ ஃபாதர் வந்திருக்காங்க, நான் கூப்பிட்டுட்டு வரேன். யார் ஆன்சி? உங்கள் ஃபாதரா? ஐயோ இல்லை தங்க, கல்யாண டைமில் கூட உனக்கு தமாஷை வருது பார்த்தியா? சர்ச் ஃபாதர் வந்திருக்காங்கம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. சுத்தம். அம்மா, உன்னோட ஃபாதருக்கோ சர்ச் ஃபாதருக்கோ வித்தியாசம் தெரியாத இவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படி தான் வாழ போறேனோ? டேய் தங்க, சும்மா தமாஷா பேசினாடா. அவளுக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஐயோ இல்லை தங்க, கல்யாண டைமில் கூட உனக்கு தமாஷை வருது பார்த்தியா? சர்ச் ஃபாதர் வந்திருக்காங்கம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. ஆமா ஆமா, அவளுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. சூனியம் வைக்கலாம் கரெக்டா கத்து வச்சிருக்கா. பாருங்க ஆன்ட்டி, எப்போ பார்த்தாலும் என்னை இப்படியே திட்டிகிட்டே இருக்காங்க. நீ கொஞ்சம் நடிக்காம இருமா, நடிப்பு அரக்கி. டேய், கல்யாண மேடையில் வச்சு தங்கத்தை திட்டுற வேலை வச்சுக்காத. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க போய் ஃபாதரை கூப்பிட்டுட்டு வாங்க. வாங்க ஃபாதர், வாங்க வாங்க. ஏய் மச்சான், ஃபாதர் ஏன்டா 2 முட்டையை ஒழுங்குன மாதிரி கண்ணு வச்சிருக்காரு? தாண்டா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆன்ட்டி, ஃபாதர் ஏன் இவ்வளோ காமெடியா இருக்காங்க? என்ன சொல்ற மருமக? ஐயோ தங்கம், நீ ஒரு பெரிய மனுஷன் இப்படிலாம் பேசக்கூடாது. காமெடியா இருந்தா காமெடியா தானே ஆன்ட்டி இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஹே குட்டி சாத்தானே, வாய் மூடிட்டு அமைதியா இருக்க மாட்டியா? எங்க குடும்ப மானத்தை வாங்கணுன்னே வந்து நிற்கிறியா? என்ன அங்க எல்லாரும் தான் பேசுறீங்க, என்கிட்ட யாரும் பேசின மாதிரி இல்ல. ஐயோ ஒன்றும் இல்லை ஃபாதர், என்ன சர்ச்சுக்கு கிளம்பலாமா தாலி கட்ட அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம். ஓ ரொம்ப நல்லதுமா, வாங்க சர்ச்சுக்கு எல்லாரும் கிளம்பலாம். ரீனா, நம்ம இப்போ சர்ச்சுக்கு கிளம்ப போகிறோம். அங்கேயே இதே மாதிரி பட்டிக்காடு மாதிரி வந்து நிற்காத. நான் உனக்குன்னு ஒரு நல்ல சாரீ எடுத்து வச்சிருக்கேன், அதை கட்டிக்கிட்டு அங்கே வந்து நெல்லு. அப்படியாம்மா, எனக்கெல்லாம் நீங்கள் சேலை எடுத்து வச்சிருக்கீங்களா? ரொம்ப நன்றிம்மா. நான் சந்தோஷமாக அதை கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறேன் ஐயா கல்யாணத்துக்கு. உன் சந்தோஷத்துக்கு ஒன்று பண்ணலடி, எங்கள் ஃபேமிலிக்கு டீசெண்டான ஒரு ஃபேமிலின்னு ஒரு நேமே இருக்குது, அதுக்கு எடுத்துக்கூடாதுன்னு தான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். பாத்தியா மச்சான் என் தாய்குளம் பேசுறத? இவங்களெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கணும் எனக்கு புரியலடா. திருச்சபைக்கு நன்றி, சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திருமணம் நடக்கிறதுல யாருக்காவது ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறதா இப்பவே சொல்லிடலாம். யாருக்கு பிரச்சனை இல்லை ஃபாதர், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நன்றி நன்றி. டேய் மச்சான் இங்க வா. என்னடா சொல்லு. அந்த ரீனாவை பாரு மச்சா, எவ்வளோ அழகா இருக்கா. டேய் மச்சான், என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் போகுது, உன்னை கட்டிக்க போறவன் பக்கத்துல நிற்கிறா. மாப்பிள்ளைக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? கல்யாண மேடையிலேருந்து உன் ஃப்ரெண்டு கூட என்னடா பேசிப்போம். ஃபாதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கல்யாணம் ஆரோ குஷியில் அவன் ஃப்ரெண்டு கிட்ட டே கொஞ்சம் நர்வஸாக இருக்குன்னு சொல்லிட்டான். மற்றபடி அவனுக்கு எதுவும் இல்லை ஃபாதர். ஆமாம் அங்கிள், சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். திருச்சபைக்கு நன்றி. என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் திருச்சபைக்கு நன்றி மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. நானும் நம்ம ஐயா கல்யாணத்தை வேகமாக பார்த்துடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதான் அக்கா நானும் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஐயாவுக்கு இப்போ கல்யாணம் முடிச்சு பார்த்துடலான்னு பார்த்தா இவர் விட மாட்டார் போலையே. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா ஆகிய நீ ஜானை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஐயோ ஃபாதர், இதெல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம். சம்மதம் சம்மதம் சம்மதம். டேய் சின்னம்மா கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க போலயே. ஆமாக்கா, ஆர்வத்தை பார்த்தாலே தெரியல எங்க கொண்டு முடிய போதோ. சரி பாப்போம். ஏன்டா அப்படி சொல்ற? நம்ம ஐயா அம்மா ஜோடி எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுதுடா, நம்ம ஐயா மூஞ்சில ஒரு சிரிப்போ ஒரு சந்தோஷமோ எதுவுமே இல்லடா. அதெல்லாம் அப்படிதாக்கா இருக்கும் போது ஸ்டார்டிங்ல, அப்புறம் பழகிறோம். அமைதி. திருச்சபையில் வந்து யாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாதபடிக்கு அமரவும். அக்கா அக்கா, இவரு நம்மளதான் சொல்லாரு. ஜான், ஜான் ஆகிய நீ ஸ்டெல்லாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? இப்பதான் ஒருவருக்கொருவர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் நம்ம ஜானையிட்ட பேசிட்டு இருக்காரு. டேய் சும்மா இருடா, அவர் சர்ச்சோட ஃபாதர், அவர் பேசுவாரு. அக்கா, நம்ம சின்னையா முடிவை சொல்ல போறாரு. அவர் இன்னைக்கு வாழ்க்கையிலே கடைசியா சிரிக்கவும் போறாரு. ஏன்டா அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்ல. ஜான் என்ன முழிச்சிட்டு இருக்கிற? ஃபாதர் கேட்டு 1/2 மணி நேரம் ஆக போகுது, உன் பதில சொல்லு. ஜான் ஆகிய நான்